கருத்தரிக்க வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கர்ப்பமாயிருவாங்க. அதில் ஒன்றும் வராதுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வாய்வழி உறவு மூலமாக பால்வினை நோய்கள் எல்லாமே வரலாம், HIV உட்பட. விந்து வரும்னு அவங்க நினைக்கிறதுக்கு முன்னால் 1 or 2 drops பெண்ணுறுப்புல போயிடும். அதன் மூலம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பான உடலுறவில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். இதில் கவனக்குறைவோடு இருக்கவே கூடாது. தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு முன்னால், விந்து வெளிவரத்துக்கு முன்னால் 1 or 2 drops ஃப்ளூயிட் வரும். பெரும்பாலும் இந்த திரவம் ஒரு ப்ராஸ்டேட் சுரப்பி அங்கேருந்து வந்தால் கூட பல நேரங்களில் கல்யாணம் ஆகாத ஒரு தம்பதியினர் குழந்தை வேணும்னு நினைக்கிற ஒரு பார்ட்னர்ஸ் உறவில் ஈடுபடும் போது விந்து வரும்னு அவங்க நினைக்கிறதுக்கு முன்னால் 1 or 2 drops பெண்ணுறுப்புல போயிடும். அதன் மூலம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். விந்துக்கு முன்னால் ப்ரீகம்னு சொல்லுவோம். அதுலேயும் உயிரணுக்கள் இருக்கலாம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, விந்து திரவத்தில் முதல்ல வர்ற 2 சொட்டுல தான் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் விந்தணுக்கள் இருக்கு. பின்னால வர்ற திரவம் எல்லாம் ப்ராஸ்டேட்ல இருந்தும் செமினல் வெசிக்கிள்ல இருந்து வர்றது. அதனால முதல்ல வர்ற 2 சொட்டுல தான் விந்தணுக்கள் இருக்கும். தவறி போய் அது உள்ள விழுந்ததுன்னா நீங்க கருத்தரிக்க வேண்டாம், குழந்தை வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க, இல்ல கல்யாணம் ஆகாதவங்க உறவுல ஈடுபடும் போது கருத்தரிக்க வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கர்ப்பமாயிருவாங்க. இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கிடும். அதனால எப்போதும் நீங்க ஒரு நம்பகமான கருத்தடை சாதனத்தை உபயோகப்படுத்தணும். உறவுல ஈடுபடும் போது குழந்தை வேணாம், இல்ல பால்வினை நோய்களை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஆணுரை அல்லது கருத்தடை மாத்திரைகள் பல்வேறு முறைகள் இருக்கு. நம்பகமான முறைகளை பயன்படுத்தணும். விந்து வரும்போது நான் வெளியே எடுத்துறேன்னு நினைப்பாங்க. முதல்ல வர 2 டிராப்ல வர விந்து மூலமா அவங்க கருத்தரிச்சிட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பால்வினை நோய்கள்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்வழி உறவு மட்டும் வச்சுக்குவாங்க. அதுல ஒன்றும் வராதுன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வாய்வழி உறவு மூலமாக பால்வினை நோய்கள் எல்லாமே வரலாம், HIV உட்பட. அதனால முழுமையாக நாம இதை பற்றிய ஒரு தெளிவோடு இருக்கணும். இல்லைன்னா நமக்கு மிக பெரிய அளவுக்கு குழப்பங்கள் வந்துடும். ஒரு முறையான நம்பகமான கருத்தடை முறைகள் அல்ல பாதுகாப்பான முறைகள் கண்டிப்பாக உறவு கொள்றவங்களுக்கு தேவை. குழந்தை வேணாம், இல்லை பாதுகாப்பான உடலுறவில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். இதில் கவனக்குறைவோடு இருக்கவே கூடாது. வணக்கம்.